ஆல் வெல்கம் டு ஹிஸ்ட்ரி வாய்ஸ் ஓவர். இப்போ எடுத்ததுமே நம்ம டேஃப்னி தான் கட்டுறாங்க. நம்ம டேஃப்னியும் டியூக்கும் வந்து அவங்களோட ஊருக்கே போயிட்டாங்க, நம்ம டியூக்கோட ஊருக்கு. ஸோ அங்கே இறங்கினதுமே வந்து டேஃப்னி ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா அவ்வளோ பெரிய அரண்மனை, அது ஃபுல்லாக அவங்களுக்கு தான், அவள் இனிமேல் டச்சஸில். ஸோ அதனால் அவளுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. உள்ளே போயிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அதோட நியூலி மேரிட், ஸோ கொஞ்சம் ரொமான்ஸ், நிறைய ஹாப்பினஸ் அது போல் இருக்காங்க. இங்கே ஒரு பக்கம் வந்து நம்ம பிரிட்ஜிட்டன் வீடு காட்டுறாங்க. பிரிட்ஜிட்டன் வீட்டில் வந்து அந்த கோலின் பிரிட்ஜிட்டன் இருக்கார்ல, அவர் எல்லாரும் முன்னாடியுமே வந்து ஒரு காமன் பிளேஸில் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாரு, நான் மெரினா தாமஸை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், அதை மாதிரி நான் எங்கேஜ் பண்ணிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்ட உடனே வந்து நம்ம பிரிட்ஜிட்டன் வீட்டில் யாருக்கும் அவ்வளோ சந்தோஷம் கிடையாது. ஆண்டனிக்கெலாம் செம்ம கடுப்பாக இருக்குது. அதே மாதிரி நம்ம ஃபெதரிங்டன் வீட்டு இருக்குல்ல, பெனலப்பிக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதை தவிர வேறு எல்லாரும் நம்ம ஃபெதரிங்டன் வீட்டில் ரொம்ப சந்தோஷமாகவே இருக்காங்க. அப்புறம் தனியாக கூப்பிட்டு போயிட்டு நம்ம ஆண்டனி பிரிட்ஜிட்டன் வந்து கோலன் பிரிட்ஜிட்டனை பயங்கரமாக கத்துறாங்க. பிகாஸ் இவரோட தம்பி தானே கோலன் பிரிட்ஜிட்டன். இந்த மாதிரி உனக்கு அறிவு இருக்காடா, முதல்ல பார்த்த பொண்ணே கல்யாணம் பண்ணிக்கிறேன், அதுவும் இந்த பொண்ணு என்ன பேக்ரவுண்டில் இருக்கான்னு கூட தெரியல, பிகாஸ் அவங்க ரொம்ப ரிச் கிடையாது, அதனால வந்து நிறைய திட்டுறாங்க. ஆனால் அவர் வந்து உனக்கு உண்மையான காதலுக்கான அர்த்தமே தெரியலன்னு இவரும் கோச்சிக்கிறாரு. ஆனால் உங்கள் கல்யாணத்தில் நான் கண்டிப்பாக வந்து பங்கேற்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆண்டனி பிரிட்ஜிட்டன் சொல்கிறாரு. ஆனால் உன்னுடைய பிளெஸிங்ஸை நான் ரொம்ப எதிர்பார்ப்பேன்னு சொல்லிட்டு கோலினும் சொல்கிறாரு. அண்ட் தென் இங்கே நம்ம டேஃப்னியை காட்டுறாங்க. டேஃப்னி டியூக்கும் ரொம்ப ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இருந்தாலும் இவங்களுக்கு சில பொறுப்புகள் இருக்கணும். டச்சஸ் புது வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஸோ அதனால் வந்து அங்கே ஒர்க் பண்ணுறவங்க வந்து இந்த வீட்டை மொத்தம் சுற்றி காட்டிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமேட்டுக்கா வந்து அது நம்ம டியூக்கோட அம்மா இருக்காங்களா, அவங்களோட ஃபோட்டோ வாலில் மாட்டியிருக்கு. அதுக்கப்புறம் அவங்களையும் வந்து காட்டுறாங்க. இவங்க ஒரு பர்ஃபெக்டான டச்சஸ் தெரியுமான்னு சொல்லிட்டு டேஃப்னி அவங்கள பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க, ஃபோட்டோவில் கூட பார்த்தப்போ கூட. அதுக்கப்புறமேட்டுக்கா வந்து நம்ம டச்சஸோட ரூம் பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேஃப்னி கேட்பாங்க. அதான் நம்ம டியூக்கோட அம்மாவோட ரூம் பார்க்கலாமாட்டு. அங்கே வந்து நிறைய குழந்தைங்களோட பொருள் அப்புறமேட்டுக்கா அந்த மாதிரிலாம் பழசாக இருக்கும். அந்த ரூமை போயிட்டு நம்ம டேஃப்னியும் பார்ப்பாங்க. அண்ட் ஆஸ் யூஷுவல் இங்கே நம்ம டேஃப்னி அண்ட் டியூக்கோட லைஃப் வந்து பயங்கர ரொமான்ஸ், லவ்னு பயங்கரமாக நியூலி மேரிட் லைஃப் எப்படி இருக்குமோ அது போல் இருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் இப்போ வந்து நம்ம லேடி விசில்டன் வந்து இவங்களோட வெட்டிங் பற்றி எழுதியிருக்காங்க. இங்கே நம்ம கோலின், அதுக்கப்புறம் மெரினா தாமஸோட வெட்டிங் பற்றி. அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து கோலின் வந்து அவங்க மம்மி கிட்ட வந்து பேசுகிறாரு. ஸோ அவங்க மம்மியும் வந்து நல்ல வேலை எனக்கு விசில்டனுக்கு முன்னாடியே தெரிய வந்துச்சு அப்படின்னு. இல்லைம்மா நான் அவள் கூட தான் சுற்றிட்டு இருந்தேன், நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னு கேட்குறப்போ வந்து சுற்றிட்டு தான் இருந்தேன், நீ நிறைய பொண்ணு கூட சுற்றுவதான், அதுக்காக அவளை கல்யாணம் பண்ணிப்போ நான் எதிர்பார்க்கல அப்படின்னு. சரி ஓகேம்மா நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு. இல்லை ரொம்ப வேகமாக இருக்குது அப்படின்னு அவங்க அம்மாவும் சொல்லி பார்ப்பாங்க. இருந்தாலும் அவர் ரொம்ப பிடிவாதமாக இருப்பார். இங்கே நம்ம பெனலப்பி வந்து நம்ம மெரினா தாமஸ் மேலே செம்ம கோவமாக இருக்காங்க. பிகாஸ் வந்து அவங்கள தான் கோலின் லவ் பண்ணுறாங்க, ஆனால் இவ வந்து பிடிச்சிக்கிட்டால, அதனால கடுப்பாக இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து பேசி பார்ப்பா மெரினா தாமஸ், இந்த மாதிரி நீ தான் நான் கஷ்டப்பட்ட நேரத்தில் என்கிட்ட ரொம்ப கைண்ட்னஸோடு இருந்த, ஸோ ப்ளீஸ் பழைய மாதிரி இருன்னு சொல்கிறப்போ வந்து இவன் எனக்கு அதெல்லாம் பிடிக்கல, எனக்கு உங்க கூட இருக்கவே பிடிக்கலன்ற மாதிரி ரொம்ப ரூடாகவே பேசி அனுப்பிச்சிட்றா பெனலப்பி. இங்கே நம்ம பிரிட்ஜிட்டன் வீட்டிலேருந்து நம்ம அலைஸும் அவங்க மம்மியும் வந்து ட்ரெஸ் பர்ச்சேஸ்க்காக வந்திருப்பாங்க. அதே இடத்துக்கு வந்து மெரினா தாமஸும் அதுக்கப்புறம் ஃபெதரிங்டனும் வந்திருப்பாங்க. பிகாஸ் அவங்களுக்கும் வெட்டிங்காக ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணணும். அதுக்காக அது பார்த்து ஒன்று 2 பேரும் ஒருத்தர் இன்ட்ரோ ஆகிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கா நம்மளுடைய கோலினோட மம்மி இருக்காங்களா பிரிட்ஜிட்டன், அவங்க வந்து இதுக்கப்புறம் என்னை வந்து நீ பிரிட்ஜிட்டன் கூப்பிடாதம்மா வயலட் கூப்பிடு, அவங்க நேம் வந்து வயலட், ஓகேவா வயலட்னு கூப்பிடுன்னு மெரினா தாமஸ்கிட்ட சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ட்ரெஸ் பர்ச்சேஸ்க்காக இருக்கும்போது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த டெய்லர் பண்ணுற லேடி வந்து ஃபெதரிங்டன் ஃபேமிலி இருக்காங்களா, அவங்க கூப்பிட்டு சொல்கிறாங்க, இந்த மாதிரி என்னால் இதுக்கப்புறம் ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ண முடியாது, நீங்கள் பக்கத்தில் ஒன்று எங்கேயா வேணால் கேட்டு பாருங்கள், பிகாஸ் உங்கள் அக்கௌண்ட்டே நீங்கள் இன்னும் செட்டில் பண்ணுன்னு சொல்லிட்டு. அந்த நேரம் வந்து இந்த மெரினா தாமஸ் என்ன பண்ணுறா, ஃப்ரெஞ்சில் ஏதோ பேசுகிறா. இந்த மாதிரி உங்கள் ஆக்சென்ட் வேணால் பார்க்குறதுக்கு இங்கிலீஷ் மாதிரி இருக்கலாம், பட் நீங்கள் வந்து ஃப்ரெஞ்சுன்னு எனக்கு தெரியுன்ற மாதிரி ஏதோ சொல்லி பிளாக்மெயில் பண்ணுறா. இந்த டவுனில் இருந்தால் நீங்கள் வந்தீங்கன்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஃப்ரெஞ்சில் பேசுகிறா. ஸோ இதை கேட்டுட்டு நம்ம டெய்லர் லேடிக்கு என்ன பண்ணுன்னு தெரியாதா, சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நான் ட்ரெஸ் ரெடி பண்ணி தரேன்னு சொல்லிடுவாங்க. அதே நேரம் வந்து நம்ம ஃபெதரிங்டன் இருக்காங்களா, அவங்க வந்து பிரிட்ஜிட்டன் ஃபேமிலி வந்து நீங்கள் நைட்டு டின்னருக்கு வந்து இன்வைட் பண்ணியிருப்பாங்க, ஃபேமிலி எல்லாரும் வாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம டேஃப்னி காட்டுறாங்க. நம்ம டேஃப்னி அண்ட் டியூக் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே இருக்க கிராம மக்களை பார்க்க போகிறாங்க. பிகாஸ் அவங்களுக்குன்னு சில பொறுப்புகள் இருக்குது. அவங்க வந்து டச்சஸ் போஸ்டிங்கில் இருக்காங்களா, ஸோ அதனால் அந்த பீப்புளை பார்த்து அவங்களுக்கு ஏதாவது குறைகள் இருக்கான்னு சொல்லிட்டு விசாரிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல வந்து ஒரு ப்ரெக்னென்ட் லேடி, அதுக்கப்புறம் ஒரு குட்டி குழந்தைய பார்த்ததும் நம்ம டேஃப்னி அழகாக தூக்கி வச்சுப்பா, அதை பார்த்துட்டே இருப்பார் நம்மளோட டியூக்கும் கூட. அப்புறம் அந்த குழந்தைய கொஞ்சிட்டு அவங்ககிட்ட கொடுத்துட்டு கிளம்பி போயிடுவாங்க. அப்போ வந்து நம்ம டியூக் கேட்பாரு, எதுவும் கேட்க மாட்டார், ஒரு மாதிரி வியடாக பார்ப்பாரா. அப்போ வந்து நம்மளுடைய டச்சஸ், அதான் நம்ம டேஃப்னி சொல்லுவாங்க, என்ன நான் குழந்தைய எடுத்து வச்சதும் உங்களுக்கு கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்கான்னு சொல்லுவோம். இல்லை அதெல்லாம் இல்லை, ஆனால் அந்த குழந்தைகிட்ட நீ ரொம்ப நேச்சுரலாக பழகுற, உனக்கு இது இயல்பாகவே வருது குழந்தை வளர்க்குறது அப்படின்னு சொல்லுவோம். ஆமாம் என் தங்கச்சிங்களாம் நான் தானே வளர்த்தேன், ஸோ எனக்கு அது ரொம்ப பிடிச்ச வேலை தான் அப்படின்வாங்க. இருந்தாலும் என்னால் ஒரு குழந்தை கொடுக்க முடியாது, ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டியூக் சொல்லும் போது, இல்லை எனக்கு புரியுது பரவாயில்ல, ஆனால் அதை பற்றி நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், ஏன்னா என்னோடய சிஸ்டர்ஸ் இருக்காங்க, சிஸ்டர் அண்ட் பிரதர்ஸ், அவங்க நிறைய குழந்தைங்க பார்த்துப்பாங்க, நம்ம பார்த்துக்க வேண்டிய குழந்தைங்க நிறைய இருக்குது அப்படின்னு சொல்கிறப்போ, ஓகே நீ ஒரு நல்ல ஆன்ட்டியாக இருப்பேன் நான் நம்புறேன்னு சொல்லிட்டு நம்ம டியூக்கும் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் நீ கிடைக்கிறதுக்கு நான் என்ன லக்கியாக ஃபீல் பண்ணுறேன்னு தெரியுமா, ஏன்னா இந்தளவுக்கு நீ வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருப்பேன் நம்ம மேரேஜில் நான் நினச்சி கூட பார்க்கல, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னு திரும்பி ரொமான்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. இங்கே நம்ம கோலின் பிரிட்ஜிட்டன், அதுக்கப்புறம் பிரிட்ஜிட்டன் ஃபேமிலி, அலோயிஸ், அதுக்கப்புறம் ஆண்டனி பிரிட்ஜிட்டன் எல்லாருமே வந்து ஃபெதரிங்டன் வீட்டுக்கு வந்திருக்காங்க டின்னருக்காக. ஸோ இங்கே மெரினா தாமஸ் எல்லாரும் காமனாக உட்காந்து பேசிக்கிட்டே டின்னர் சாப்பிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம கோலின் தனியாக போகிறப்போ வந்து நம்ம பெனலப்பி என்ன பண்ணோம், அவரை தனியாக மீட் பண்ணி வந்து நான் வந்துட்டு ஒரு விஷயம் சொல்லணும், இதை சொல்லணும் நானும் எதிர்பார்க்கல தான், ஆனால் உனக்கு இது தெரியணும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு நம்மளுடைய
பெனலோப்பி வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, "நீ என் ஃப்ரெண்ட் இல்ல, அதனால உனக்கு சொல்றேன்னு" சொல்லிட்டு மெரினா தாமஸ் வந்து இதுக்கு முன்னாடி லவ் பண்ணிட்டு இருந்த ஒருத்தர், அவர் ஆர்மில இருக்காரு. அவர ரொம்ப லவ் பண்ணா இந்த ஊருக்கு வரதுக்கு முன்னாடி. அதனால இது உனக்கு தெரியணும்னு நினைக்கிறேன்னு சொல்றப்போ வந்து அவர் ரொம்ப கோவப்பட்டுருவாரு. "நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? அவ யார் வேணாலும் லவ் பண்ணிட்டு இருக்கணும். அது அவளோட பாஸ்ட். நான் கூட தான் நிறைய பொண்ணுங்க கூட ஃப்ளர்ட் பண்ணியிருக்கேன். அதுக்காக அதை நினைச்சு அவ என்ன ரிஜெக்ட் பண்ண முடியுமா? அப்பலாம் நினைக்கக்கூடாது" அப்படி சொல்லும்போது, "இல்ல இல்ல அவ இன்னும் அவரை லவ் பண்றா, அவரும் இன்னும் அவள லவ் பண்றாரு" சொல்லிட்டு ஏதோ பேசிட்டு இருக்கும்போது மெரினா தாமஸ் உள்ள வந்துருவாங்க. "என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க 2 பேரும் இங்க தனியா? பெனலோப்பி உன்னை உங்க அம்மா கூப்பிடுறாங்க பாருன்னு" அவளை அமுச்சு விட்டுருவாங்க. தென் நம்ம மரீனா தாமஸ் வந்து நம்ம காலனில வந்து மேனிபுலேட் பண்றா. இந்த மாரி வந்து எல்லாரும் என்ன வெறுக்குறாங்க. ஆல்ரெடி வந்து எங்க அப்பா என்ன வெறுத்து தான் இங்க அனுப்பிச்சாரு. இப்போ ஃபெதரிங்டன் ஃபேமிலி என்ன வெறுத்து உங்க வீட்டுக்கு அனுப்பலான்னு பார்க்குறாங்க. பட் உங்க வீட்லயும் எனக்கு வந்து அக்செப்டன்ஸ் கிடைச்ச மாதிரி தெரியல. உங்க அம்மா என்னதான் பொலைட்டா பேசினாலும் உங்க அம்மாக்கு என்ன பிடிக்கல. உங்க அண்ணன் ஆண்டனிக்கு சுத்தமா எனக்கு பிடிக்கல. நம்ம கல்யாணம் நடக்குமான்னு கூட எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றப்போ வந்து அவர் இல்ல நான் உன்னை ரொம்ப லவ் பண்றேன் அப்படின்னும் போது எனக்கு இப்பயும் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கலாம் போல இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம மரீனா தாமஸ் சொல்லுவாங்க. அதுக்கு வந்து நம்ம காலின் சொல்லுவாங்க கொஞ்சம் வெயிட் பண்ண அப்படின்னும் போது உங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி அப்செட் ஆகும். அதுக்கப்புறம் இல்ல இங்க நமக்கு வேணா அக்செப்டன்ஸ் கிடைக்காம இருக்கலாம். பிகாஸ் வந்து இவங்க வீட்லயே வந்து உடனே மேரேஜ் பண்ண அக்செப்ட் பண்ணல. ஜஸ்ட் ஐ மீன் பிரிட்ஜிட்டன் வீட்டில் ஜஸ்ட் எங்கேஜ்மெண்ட் பண்ணிட்டு ரொம்ப நாள் கழிச்சு மேரேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் மரீனா தாமஸ்க்கு உடனே கல்யாணம் பண்ணிக்கணும்ல, அதை பற்றி சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ வந்து நம்ம காலினியும் மேனிபுலேட் பண்ணாலும் காலின் என்ன சொல்கிறாருன்னா, சரி ஓகே நம்ம என்ன பண்ணலாம், ஸ்காட்லாந்து போயிட்டு கல்யாணம் பண்ணிக்கலாம் பார்டரில் வச்சு. அதுக்கப்புறம் நம்ம ரிட்டர்ன் எல்லாம் கண்டிப்பாக என் ஃபேமிலி ஏற்றுப்பாங்க. இன்னும் ஒரு நாளும் 2 நாள் டைம் கூட நான் அந்த மேரேஜ் அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணல அப்படின்னு சொல்கிறப்போ வந்து இவ ஷாக்கில் இருக்கா. உனக்கு பிடிக்கல ஐடியா இந்த ஐடியாலான்னு கேட்குறப்போ இல்லை நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. இங்கே நம்ம டேஃப்னி காட்டுறாங்க. டேஃப்னி வந்து ரொமான்ஸ் பண்ணலான்னு வந்தாலும் வந்து நம்ம டியூக் வந்து இப்போ ரொம்ப பிஸியாக இருக்காரு அவரோட பொறுப்புகள்னால. ஸோ அவாய்ட் பண்ணுறாரு. அதனால இவங்களும் வந்து சரி ஓகே நம்மளே இப்போ டச்சஸ் நமக்கு சில பொறுப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு பேஸ்கெட்லாம் ரெடி பண்ணிட்டு இவங்களுக்கு இப்போ தானே கல்யாணம் இருக்குது. ஸோ பக்கத்தில் இருக்கிற வில்லேஜஸ்க்கு வந்து கிஃப்ட்டாக கொடுக்கலாம் பொதுமக்களுக்குன்னு சொல்லிட்டு பேஸ்கெட் ரெடி பண்ணிட்டு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா யாருமே இவங்க கொடுக்குற பேஸ்கெட் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன்றாங்க. இவங்களுக்கு ஏன் காரணமே புரியல. அந்த இடத்துக்கு வந்து அந்த குட்டி குழந்தை அன்றைக்கி கொஞ்சினாங்களா, அந்த குழந்தைய அவங்க மம்மி ப்ரெக்னென்ட்டாக இருந்தாங்களா, அவங்களும் வருவாங்க. அவங்கள பார்த்த உடனே அவங்க கிட்ட பேஸ்கெட் கொடுத்துட்டு இந்த மாதிரி ஏன் எல்லாரும் என்கிட்ட வந்து எதுவும் கிஃப்ட் ரிசீவ் பண்ண மாட்டேன்றாங்க, எல்லாரும் கொஞ்சம் ஒரு மாதிரி ஆஃபாக இருக்காங்க, என்ன விஷயம் சொல்ல முடியுமான்னு கேட்குறப்போ வந்து அன்றைக்கி என்ன நடந்திருக்கும்னா, நம்ம டியூக்கும் டச்சஸும் வந்து எதுக்காக வந்திருப்பாங்க, அங்கே ஒரு பன்னி காம்படிஷன் நடந்திருக்கும். 3 பன்னியை வந்து போட்டியிட வச்சிருப்பாங்க. அதில் வின் பண்ணுற பன்னி வந்து யாரும் சூஸ் பண்ணோம், மிச்சம் இருக்க 2 பன்னி கொண்டுருவாங்க. அது போல் ஏதோ ஒரு டீல் போல். ஸோ அதை அன்றைக்கி பார்த்துட்டு வந்து நம்ம டேஃப்னி என்ன சொன்னாங்கன்னா, 3 பன்னியுமே வின் ஆயிடுச்சு. பிகாஸ் வந்து ஒரு பன்னி தான் வின் பண்ணிச்சுன்னு சொன்னால் மிச்சம் 2த்தையும் கொண்டுருவாங்கல்ல, அதனால் 3 பிக்குமே வின்னு தான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதனால என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு அந்த ப்ரெக்னென்ட் லேடி சொல்கிறாங்கன்னா, வின் பண்ணுற ஐ மீன் பிக் வச்சிருக்க ஆள் வின் பண்ணுறாருல, அவங்களுக்கு வந்து பக்கத்து ஊர்லேருந்து பிக் சப்ளைக்காக வந்து ஆர்டர் கிடைக்கும் போல், ஒரு பல்க் ஆர்டர். அவங்க தான் வந்து ஃபார்மில் பிக் வந்து வளர்த்து அங்கே சப்ளை பண்ணுவாங்க போல் போர்க்குக்காக. ஸோ அது கிடைக்காம போயிடுச்சு நீங்கள் யாருன்னு அனௌன்ஸ் பண்ணாதனாலன்ற போது சொல்லும்போது பெரிய இன்கம் வந்து லாஸ் ஆகிடுச்சு அந்த வில்லேஜஸ்க்கு. ஸோ அதனால் அவங்க ரொம்ப கடுப்பாக இருக்காங்க உங்கள் மேலேன்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து டேஃப்னிக்கு புரிதலே எனக்கு இது ட்ரெடிஷன் எனக்கு தெரியாது. பிகாஸ் நான் என்ன நினச்சேன்னா ஜஸ்ட் எல்லாமே வின் ஆகிடுச்சுன்னு சொன்னால் யாரையும் கொல்ல மாட்டாங்களா அப்படி தான் நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேஃப்னி சொல்லுவாங்க. இங்கே நம்ம பெனலோப்பி காட்டுறாங்க. பெனலோப்பி என்ன பண்ணுறாங்கன்னா, வீட்டிலேருந்து எல்லாரும் வெளியே போனதுக்கு அப்புறமேட்டுக்கா அவங்க மம்மியோட டெஸ்க், அதுக்கப்புறமேட்டுக்கா மெரினா தாமஸோட டெஸ்க்கும் செக் பண்ணி பார்க்குறாங்க. அங்கேருந்து நிறைய லெட்டர்ஸ் கிடைக்குது. அவங்க மம்மி தானே வந்து மெரினா தாமஸ்க்கு வந்து அந்த வாரியர் எழுதுன மாதிரி லெட்டர் எழுதுனாங்க. அவங்க லவ்வர் வந்து எழுதுன மாதிரி பொய்யா லெட்டர் எழுதுனாங்க. இல்லை ப்ரெக்னெண்ட்டாக இருக்குன்னு தெரிஞ்சவொடனே எனக்கு ஒன்று வேணான்னு சொல்லிட்டு. ஸோ அந்த லெட்டர் அவங்க மம்மி தான் எழுதுனாங்க. நம்ம பெனலோப்பி கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் மெரினா தாமஸ் கிட்ட வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி எங்கள் மம்மி தான் அந்த லெட்டர் எழுதிருக்காங்க, கண்டிப்பாக இது 2ம் உண்மையானது கிடையாது, எங்கள் மம்மி டெஸ்க் அடியில் தான் எடுத்திருக்கேன். ஸோ அவர் வந்து இது பண்ணல, உன் லவர் என்ன ஒன்று தான் விரும்புகிறாரு அப்படின்னு சொல்கிறப்போ வந்து இவ பாட்டுன்னு எல்லாத்தையும் இப்படி எரிச்சு போட்டுருவா. மெரினா தாமஸ் எரிச்சு போட்டுட்டு இந்த மாதிரி அவன் என்ன விரும்பினா என்ன விரும்பாட்டி என்ன, எனக்கு ஒரு நல்ல ஹஸ்பண்ட் கிடச்சிருக்காரு, இவர் நான் கல்யாணம் பண்ணிட்டா நானும் என் குழந்தையும் சேஃப்டியாக இருப்போம், ஒரு வீட்டுக்குள்ளே இருப்போம், தெருவில் நிற்க மாட்டோம், எனக்கு அதுவே போதும், இது என்னோட பாஸ்ட்டாக முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு எரிச்சிடுவாங்க. அதுக்கப்புறம் இவங்க இப்படிலாம் பண்ணுறதை பார்த்துட்டு நம்ம மெரினா தாமஸ்க்கே புரிஞ்சிருச்சு, எனக்கு நல்லா புரியுது பெனலோப்பி, நீ வந்து காலினை லவ் பண்ணுற அப்படி தானே கேட்குறப்போ, இல்லை அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்கிறப்போ, நீ லவ் பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பிகாஸ் வந்து இது குழந்தைத்தனமானது, நீ ஒன் சைடாக லவ் பண்ணிட்டு இருக்க, காலின் ஒன்று ஒரு ரொம்ப நல்ல ஃப்ரெண்டாக பார்த்துட்டு இருக்கான், நீ வெக்கமே இல்லாமல் அவன் மேலே ஃபீலிங்ஸ் வளர்த்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப இன்சல்ட் பண்ணுற மாதிரி பேசிடுறாங்க. அண்ட் தென் வழக்கம் போல் நம்ம டேஃப்னியும் நம்மளுடைய டியூக்கும் வந்து ரொமான்ஸ் பண்ணுறாங்க. அப்போ வந்து இவங்களுக்கு ஏதோ ஒரு வியர்டாக தெரியுது, இது என்ன ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு வந்து பிகாஸ் மேரேஜ் அதுக்கப்புறம் குழந்தை எப்படி ஃபார்ம் ஆகுது அதை பற்றிலாம் டீட்டெயில்ஸ் தெரியாது, ஏதோ கன்ஃபியூஸ்டாகவே இருப்பாங்க, இது கரெக்டாக தான் இருக்கா அப்படின்ற மாதிரி. அதனால் வந்து இவங்க என்ன பண்ணுவாங்க, நைட்டாக வந்து அவங்க கிட்ட ஒர்க் பண்ணுறாங்களா மேட், அவங்க ரூமுக்கு போயிட்டு குழந்தை எப்படி பிறக்குதுன்னு எனக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணேன், பிகாஸ் நீ என்கிட்ட எதுவுமே மறைக்க வேணாம், எனக்கு தெரியாது, எங்கள் மம்மி எனக்கு எதுவுமே தாட் பண்ணல, ஸோ நீ சொல்லிக் கொடுன்னு சொல்லிட்டு அவங்க மேட் கிட்ட கேட்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க சொன்னதுக்கப்புறம் இவங்க ஏதோ தெரிஞ்சுப்பாங்க போல இருக்குது. அண்ட் தென் ஷி காட் ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு என்ன வேணுமோ அதை அவங்க பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து சைமன் பயங்கரமாக டென்ஷன் ஆகும், அதான் நம்ம டியூக் பயங்கரமாக டென்ஷன் ஆகும், இப்போ நீ என்ன பண்ண அப்படின்னு கேட்குறப்போ, ஏன்னா வந்து இவர் போய் சொல்லி வச்சிருப்பார் போல இருக்குது, இந்த மாதிரி குழந்தை வந்து இப்படி தான் பிறக்கும் அதை பற்றி ஏதோ போய் சொல்லியிருப்பார் போல். ஸோ அதனால் வந்து நீ என்கிட்ட போய் சொல்லியிருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம டேஃப்னியும் கத்துவாங்க. உடனே இவங்க வந்து சொல்லுவாங்க, நான் தெளிவாக தானே சொல்லி உனக்கு கல்யாணம் பண்ணேன், எனக்கு குழந்தை வேணான்னு கல்யாணம் பண்ண, ஆனால் நான் என்ன நினச்சேன், உன்னால் குழந்தை பெற்றுக்கவே முடியாது, நீ வந்து ஃபிசிக்கலி இல்லைன்னு நினச்சேன், பட் அப்படி கிடையாது, உன்னால் குழந்தை பெற்றுக்க முடியும், ஆனால் நீ வேணும்னு பெற்றுக்க மாட்டேன்னு சொல்கிறேன்றது எனக்கு இப்போ தான் புரிய வந்தது, நீ என்னை ஏமாற்றிருக்க, நான் உன்னை தான் முழுசாக நம்பினேன், ஆனால் நீ என்கிட்ட போய் சொல்லியிருக்க, குழந்தை எப்படி தான் பிறக்கணும்னு என்னை ஏமாற்றி வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு டேஃப்னி பயங்கர கோவப்பட்டுட்டு போயிடுவாங்க. வந்து இங்கே காட்டுறாங்க, நம்ம பெனலோப்பி வந்து நைட்டு வந்து நம்ம எலோயிஸை பார்க்க வந்திருக்காங்க. பார்க்க வந்து ரொம்ப உடஞ்சி பயங்கரமாக அழுதுறாங்க. ஆக்சுவலி எலோயிஸ்க்கும் பெனலோப்பிக்கும் சண்டைலாம் அன்றைக்கி ஒரு நாள் நைட் நடந்தது, அதுலேருந்து இவங்க 2 பேரும் பேசிக்கவே இல்லை. ஸோ இப்போ தான் வந்து எலோயிஸை தேடி வந்து பார்த்து அழுறாங்க. எலோயிஸை வந்து சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க.
அண்ட் இந்த பக்கம் பேரலாக காட்டுறாங்க நம்ம கோலின் வந்து மேரேஜ்க்கான எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணிட்டு வீட்டிலேருந்து ஓடி போகிறதுக்காக ரெடி ஆயிருக்காங்க. அதே மாதிரி அங்கே மரீனா தாமஸும் எல்லா ட்ரெஸ்ஸும் பேக் பண்ணி ரெடி ஆகிட்டாங்க வீட்டிலேருந்து ஓடி போகிறதுக்காக. ஆனால் அந்த நேரம் பார்த்து என்ன ஆச்சுன்னு பார்த்தா நம்ம லேடி விசில்டனோட லெட்டர் வந்துருச்சு. அந்த லெட்டரில் என்ன எழுதியிருக்கு தெரியுமா? இந்த ஊரெல்லாம் போயிடுச்சு அந்த அந்த நியூஸ் பேப்பர். ஸோ அந்த நியூஸ் பேப்பர் என்ன போட்டிருக்காங்கன்னா மரீனா தாமஸ் வந்து சைல்டோட இருக்காங்க, அந்த சைல்டு வந்து கோலினோடைய சைல்டு கிடையாது அப்படின்னு எழுதியிருக்கு. இதை படித்து பார்த்துட்டு வந்து பிரிட்ஜ்டன் வீட்டில் வந்து நம்ம கோலினோட மம்மி படித்து பார்க்குறாங்க, ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க. அப்புறமேட்டுக்கு கோலினுக்கு கொடுக்குறாங்க. அதே மாதிரி இந்த பக்கம் வந்து ஃபெதரிங்டனுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ அவங்க கடுப்பாயிட்டு மரீனா தாமஸை பார்க்குறாங்க. இதோட இன்றைக்கி எபிசோட் முடிஞ்சிச்சு. உங்களுக்குலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, டாடா.